ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், பட் சவுண்ட் கிளியராக இல்லை, திரும்ப அப்லோட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ திரும்ப பண்ணுறேன். இது என்னென்னா, நம்ம ஒரு 9 நம்பர்ஸ் ஆஃப் எமர்ஜென்சியை சீரீஸில் எடுத்து நம்ம சேஃப்டி ரிலே யூஸ் பண்ணுறக்கூடிய ஒயரிங் தான் இது. நல்லா பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு சேஃப்டி ரிலேக்கே இம்பார்ட்டன்ட் ஒரு 24 வோல்ட்டும் ஒரு 0 வோல்ட்டும் கொடுத்து அதை ஹெல்தி பண்ணிக்கிறோம். அது முடிஞ்ச உடனே நல்லா பார்த்துக்குங்க, உங்களுக்கு தெரியும் இந்த S11 S12 ஒரு சேனல், S21 S22 இது ஒரு சேனல். ஸோ இந்த ரெண்டு சேனலும் ஃபஸ்ட்டு ஹெல்தி பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிருங்கன்னா, இந்த ஒயரிங்க்கு S11லேருந்து ஒரு லூப் எடுத்து S52க்கு கொடுத்துருங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இதுதான் மேஜர். இது உங்களுக்கு ரிலேலேயே பண்ணிடலாம், வேறு எங்கேயும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அங்கேயே பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா பார்த்துக்குங்க, பாருங்கள் S11லேருந்து இன்னொரு லூப்பு வெளியே போகுது. அது எங்கே போகுதுன்னா, நல்லா பாருங்கள், அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எமர்ஜென்சியோட நம்ம WNC யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு எமர்ஜென்சியோட ஃபஸ்ட்டு என்சியோட ஃபஸ்ட்டு இன்புட் அதுதான் இந்த S11லேருந்து போகுது. ஓகே, நல்லா பார்த்துக்குங்க. ஓகே, அடுத்தது S21லேருந்து ஒரு இன்புட் அவுட்புட் கிளம்பும். அதை எங்கே கொண்டு போகிறோன்னா, அப்படியே கொண்டு போய் ஃபஸ்ட்டு எமர்ஜென்சியோட செகண்ட் என்சியோட இன்புட். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு. இதை மேஜராக கரெக்டாக கொடுத்துருங்க. நல்லா பார்த்துக்குங்க, S11லேருந்து கிளம்பி ஒரு லூப் எங்கே போகுது, நம்ம ஃபஸ்ட்டு எமர்ஜென்சியோட ஃபஸ்ட்டு என்சியோட இன்புட். S21லேருந்து எங்கே போகுது, ஃபஸ்ட்டு எமர்ஜென்சியோட செகண்ட் என்சியோட இன்புட். ஓகே, அது முடிஞ்ச உடனே இங்கே என்ன ஆகுதுன்னா, இதில் நல்லா பார்த்துருங்க, ஃபஸ்ட்டு எமர்ஜென்சியோட ஃபஸ்ட்டு என்சியோட அவுட்புட்டு செகண்ட் எமர்ஜென்சி ஃபஸ்ட்டு என்சியோட இன்புட். ஓகே, அதே போல் ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி செகண்ட் என்சியோட அவுட்புட்டு செகண்ட் எமர்ஜென்சி செகண்ட் என்சியோட இன்புட். அதே போல் தான் எல்லாமே பண்ணி லாஸ்ட் வரை இங்கே கொண்டு வந்துருக்கோம். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அதாவது S11லேருந்து போன இதோட அவுட்புட் இருக்கும், அது அப்படியே ரிட்டன் எங்கே வருதுன்னா உங்கள் S12க்கு வந்துடும். ஓகே, S12க்கு ரிட்டன் பார்த்தீங்கன்னா S11லேருந்து எடுத்துகிட்டு போகிறதோட எல்லா இதுவுமே கரெக்டாக சீரீஸ் பண்ணி அதோட அவுட்புட்டை தான் S12ல கொடுக்கணும். நீங்கள் S21லேருந்து கொண்டு போகிறத S12க்கு, அதாவது இதை கொண்டு போய் நீங்கள் S12க்கு கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. டிசைனே அவ்வளோவுமே அந்த இது சீக்வன்ஸ் கிடைக்காது, சீரியஸ்னஸ் இல்லாத இது சீரியஸ் கனெக்ஷன் இல்லாததுனால அது ஒர்க் ஆகாது. ஸோ இது கரெக்டாக இருக்கணும். நீங்கள் S11லேருந்து எந்த அவுட்டை கொண்டு போயிருக்கீங்களோ அதோட அவுட்டை தான் S12ல நீங்கள் கொண்டு வந்து மாட்டணும். ஓகே, அதே போல் S21லேருந்து என்னதை கொண்டு போயிருக்கீங்களோ அதோட அவுட்டை தான் கொண்டு வந்து S22ல மாட்டணும். ஓகே, இது இவ்வளோ முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஃபுல் வேலையும் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சு நீங்கள் இந்த ரிலேலே பார்த்தீங்கன்னா S12 ஒன்று தான் இருக்கும். நாங்கள் இதை ஒரே இதில் போட்டு லூப் பண்ணுற கஷ்டம் சொல்லி தான் இன்னொரு பாக்ஸ் காமிச்சிருக்கிறோம். ஸோ சேம் தான், S12லேருந்து இன்னொரு லூப் வருது. அதாவது இப்படி சிம்பிளாக இருந்தால் இப்படி வரும். இது எதுக்குன்னா நாங்கள் ரீசெட் பண்ணுறதுக்காக. ஏன்னா உங்களோட ரீசெட், அதாவது ரிலேயே ஹெல்த்தியாக இருந்து அதை ஸ்டார்ட் பண்ணணும்னா உங்களுக்கு S12ம் S34. ஓகே, இது எதுக்குன்னா நீங்கள் நார்மலாக ரிலே கொடுத்துட்டீங்கன்னு வச்சுடுங்களேன், பவர் ஒத்தைக்கு ஆன் பண்ணுறீங்கன்னா இந்த S11ல மட்டும்தான் 24 வோல்ட் வரும், வேறு எங்கேயுமே 24 வோல்ட் வராது. ஸோ அந்த ஒரு இடத்துல மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ அதனால தான் லூப் எடுத்துருக்கணும் அதுலேருந்து. இப்போ என்ன ஆகுது, நம்ம S12லேருந்து எங்கே போகுது, ரீசெட் சுவிட்ச் ஒரு NO யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நாங்கள் வித் இண்டிகேஷன் யூஸ் பண்ணுறோம், எல்லோ கலர், நார்மல் ப்ளூ கலர் யூஸ் பண்ணுறோம். இது நமக்கு தனியாட்டு ஒரு செப்பரேட் பாக்ஸு. இது எனக்கு மெயின் பேனல்லே ஒரு ரீசெட் கொடுத்துருக்குறேன். இதோட அவுட்புட் எங்கே போகுதுன்னா, நம்ம நார்மலாக 2 ரிலே யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மல் ரிலேயோட இன்புட்டுக்கு போயிட்டு அதோட அவுட்புட்டு
ஃபர்ஸ்ட் ரிலேயோட அவுட்புட்டு செகண்ட் ரிலேயோட இன்புட்டுக்கு போய் செகண்ட் ரிலேயோட அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து எங்கன்னா 34 கொடுக்குறோம். இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு உங்கள் ரிலே நீங்கள் ப்ரெஸ் பண்ணோன்னா ரீசெட் ஆயிரும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோன்னா இப்போ இது ஓகே, ரீசெட் கொடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு இந்த ரிலே பிக்கப் ஆகணும். நம்ம இது நார்மலாக யூஸ் பண்ணியிருக்க என்ஓஎன்சி இருக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்டை தான் யூஸ் பண்ணியிருக்கோமே தவிர ரிலே பிக்கப் ஆகலை. அதுக்கு என்ன பண்ணுறோன்னா நம்ம நார்மலாகவே இந்த சேஃப்டி ரிலேயில் ஒரு என்ஓஎன்சி கான்ட்ராக்ட் இருக்கும்ல, அதில் 13க்கு ஒரு 24 வோல்ட் கொடுக்குறோம். இந்த 24 வோல்ட்டை எங்கே எடுத்துகிட்டு போகிறோன்னா ரிலேயோட A1, அதாவது இந்த ரிலேயோட இந்த ரிலே இருக்குல்ல, இதோட A1 கொடுத்து பிக்கப் பண்ண வைக்கிறோம். ஓகேவா? இந்த கான்செப்ட் முடிஞ்சிடும். இது முடிஞ்சோடனே என்ன பண்ணுறோன்னா இது லைட் இண்டிகேஷனுக்காக மட்டும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒரு காயில் இதை எடுத்துகிட்டு வந்து அந்த காயிலோட இதை சீரிஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டோடது இன்புட்டு, ஃபஸ்ட்டோட அவுட்டு, செகண்டோட இன்னு, அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ரிலே லைட்டுக்கு கொடுத்துட்டோம். இங்கேருந்து 0 வோல்ட் கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த ரிலே எப்போ ஹெல்த்தியாக இருக்கோ அந்த டைமு நம்ம ரீசெட் கொடுக்குறோம். இப்போ சப்போஸ் எமர்ஜென்சி அடிச்சிட்டாங்க, எமர்ஜென்சி ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த இதை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ரிலேயும் செட் ஆயிரும், இந்த ரிலேயும் ஹெல்தி ஆகும். ஸோ நமக்கு இந்த லைட் ஆஃப் ஆயிரும். ஓகே, அதே இது இப்போ நான் எமர்ஜென்சி ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே நமக்கு 24 வோல்ட் கட் ஆயிரும், 2 சேனலுமே போயிடும். அதுக்கப்புறம் இந்த லைட்டு உங்களுக்கு எரியும். அதே போல் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ஒயரிங்கில் ஏதாவது இது இருந்துச்சுன்னா நல்லா உங்களுக்கு தெரியும். இதில் C1 பவர், C1 C2ன்னு இருக்கும். C1 மட்டும் கட் ஆகிருக்கு அப்படின்னா ரிலே ரீசெட் ஆகாது. 2 சேனலுமே கட் ஆனால் மட்டும்தான் ரிலே ரீசெட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு எமர்ஜென்சியை பற்றி கிளியராக சொல்லியிருப்பேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதில் ஒயரிங் டிராயிங் வச்சு தான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு இல்லை எனக்கு ஒயரிங் டிராயிங் இல்லை, எனக்கு இதோட ஆப்ரேஷனும் வேணும்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆப்ரேஷன் வீடியோ ஒயரிங் பண்ணுறது, அதாவது ப்ராக்டிக்கலாகிட்டே எப்படி பண்ணலாங்கிறது உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். இதே போல் அடுத்த வீடியோவில் 2 ரோப் சுவிட்சை எப்படி கனெக்ட் பண்ணலாங்கிறத உங்களுக்கு கொண்டு வர்றேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்தெந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.